உளுந்து வடை செய்யும் போது மாவுடன் வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்து கலந்து வடை செய்தால் வடை எண்ணெய் குடிக்காமல் முறுமுறுப்பாக வரும். மிளகாய் வறுக்கும் போது ஏற்படும் நெடியை தவிர்க்க சிறிது உப்பையும் சேர்த்து வறுக்கணும். பூரிக்கு மாவு பிசையும் போது தண்ணீருக்கு பதிலாக 1 கப் பாலை சேர்த்து பிசைந்தால் பூரி ருசியாகவும் மிருதுவாகவும் இருக்கும். வாழைக்காய் மற்றும் வாழைப்பூ நறுக்கும் போது கைகளில் பிசுபிசுப்பென பால் ஒட்டிக்கொண்டே இருக்கும். கைகளில் உப்பை தடவிக்கிட்டு நீங்கள் நறுக்குனீங்க அப்படின்னா இது இல்லாமல் இருக்கும். தோசைக்கு மாவு ஊற வைக்கும் போது சிறிது ஜவ்வரிசியை சேர்த்து ஊற வைத்தால் தோசை நன்றாக வருவதோடு மொறுமொறுப்பாகவும் இருக்கும். எலுமிச்சை, தேங்காய், புளி, தக்காளி போன்ற சாத வகைகள் செய்யும் போது சாதத்தை ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிளறி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கும். தக்காளி குருமா செய்யும் போது சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து ஊற்றவும். குருமா இதனால் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது